ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்துருக்க அதே தான் போல்ட்டோட ட்ரையல் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதோட அன்பாக்சிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கலெக்ஷன் ஆஃப் வாட்சஸ் இருக்குது. நாட் ஸோ பிக் கலெக்ஷன், ஓரளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலெக்ஷனு இதுதான் அது. ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வாட்சில் ஒரு இடம் கேப் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சுக்கு போகணும், ஓகேவா? ஸோ அதுக்காக எக்கச்சக்க வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நிறைய வாட்சஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரையல் பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எது பெஸ்ட்டோ அது அந்த இடத்த பிடிக்கும், ஓகேவா? இப்போ வரைக்கும் அது பிடிக்கல. ஸோ இந்த வாட்ச்சு இந்த இடத்த பிடிக்குதான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபாசில், கேஷியோ, ஆப்பிள், ஹெச்எம்டியோடது, சாம்சங், ஃபாஸ்ட்ராக், ஜியார்டானோ, டைமெக்ஸ், டைட்டான். அண்ட் இது இந்த கோல்டு வாங்கினதுக்கான ஒரே சின்ன ஸ்டோரி தான். என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அந்த பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்தது. அந்த பாயிண்ட்ஸை எய்தர் நம்ம கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிக்கலாம். அந்த பொருளில் ஃப்ளாஸ்க்கு, இந்த வாட்ச், அப்புறம் ஏதோ ஒரு காட்டுச்சு. ஸோ இந்த கோல்டு கலரில் நம்மக்கிட்ட எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் இந்த வாட்ச் வாங்கினேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் இந்த பாக்ஸில் ஆக்குபை பண்ணிகிட்ருக்க ஒன்று. ஸோ இப்போ இந்த வாட்சை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். போல்ட் நவ் இட்ஸ் கோ போல்ட். இப்போதைக்கு பேர் மாற்றிருக்காங்க அண்ட் லோகோ மாற்றிருக்காங்க. பட் ஸ்டில் த ப்ராடக்ட் இஸ் சேம். வாட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி தான். ஸ்மார்ட் வாட்ச் பண்ணுறதுக்கு இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு, இல்லைன்னா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு போல்ட் ஃபிட் ஆப் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் ஆகிற ஆப்பில் நம்மளோட இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஸ்பெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி போல்ட் வந்து கோ போல்ட்டுன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கு, நேம் அண்ட் லோகோ. அது லைக் கம்பெனி எதுவும் மாறல, கை மாறல, எதுவும் ஆகலை. அது அதோட பிராண்டை ஒரு ப்ரீமியமாக காட்டுறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கோ போல்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரீமியம் நேம், இல்லைனா எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவ் நேம் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா, இல்லை ஏதாச்சும் உண்மையான ரீசன் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோ போல்ட்ன்றது கொஞ்சம் ஃபேஷனபிளாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நத்திங் மச், எல்லாமே சேம் டிவைஸ், சேம் மாடல். மெயின் மோட்டோ இருக்கும் இல்லையா, வேல்யூ ஃபார் மணி. ஸோ அதுவே தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த வாட்சோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். கோ போல்ட் ட்ரையல் ஸ்மார்ட் வாட்ச். கர்வ் டிஸ்பிளே. இதுக்கு முன்னாடி பார்த்த நாய்ஸில் பார்த்தா அதே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேம் டைப் தான் தெரியுது. ஆனால் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அந்த கர்வ் எனக்கு ரொம்ப தெரியல. ஸோ இந்த கர்வ் தெரியுது இல்லையா, நாய்ஸில் கொடுத்துருக்க அதே கர்வ். பட் ஸ்டில் இது கொஞ்சம் ப்ராடாக இருக்கனால எனக்கு கர்வ் ரொம்ப தெரியல. மற்றபடி ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2.01 இன்ச் டிஸ்பிளே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூடூத் காலிங் இருக்குது, 190+ வாட்ச் ஃபேஸ் இருக்குது, 500 நைட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, SPO2 மானிட்டர் இருக்குது, 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. இது மொத்தமாக 5 கலரில் வருது. ஒன்று ட்ரையல் ஜெட் க்ரீன் கலரில் வருது, அண்ட் அதுக்கு அடுத்து ட்ரையல் ரோஸ் கோல்ட் கலர் வருது, ட்ரையல் மெட்டல் பிளாக் வருது, ட்ரையல் மெட்டல் ப்ளூ வருது, அண்ட் ட்ரையல் ரிவல் பிளாக் வந்தது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து செயின் ட்ரையல் மெட்டல் பிளாக், ஓகேவா? ஸோ செயின் கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்குது. வியர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு. அமேசானில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்டர் ரெசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லா வாட்சுக்கும் நான் ஸ்மார்ட் வாட்ச் சொல்கிற மாதிரி தான். இவங்க சொன்னாலுமே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்வெட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அந்த ஸ்வெட்டு லைட்டாக ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் அதெல்லாம் பண்ணிக்கும். நீங்கள் இதே கொண்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் அதெல்லாம் போயிட்டு நான் மூச்சடிக்கி பார்க்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னா வாட்சும் போயிடும். Bluetooth 5.3 இருக்குது. கால், ஆன்சர், கட் எல்லாமே பண்ணிக்கலாம். கான்டாக்ட் சிங்க் பண்ணிக்கலாம். கீபேட் இருக்குது, இதுலேயே நீங்கள் டயல் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே சீம்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்சில் கொடுக்குற அதே இது இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப் எவ்வளோ சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டோடனே ப்ளூடூத் அண்ட் லொக்கேஷன் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வாட்சோட பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும், ஸ்பேஸ் மாற்றுறது எல்லாமே இருக்கும். இதில் இருக்கிறதுல நீங்கள் எதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோ வைக்கணும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது மாதிரி வைக்கலாம். அப்ளை கொடுக்குறேன். ரியல் டைமில் ஓடுது. இது நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ ரியல் டைமில் ஓடுது. எவ்வளோ நேரம் வாட்ச் ஃபேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், வாட்ச் ஃபேஸ் மாறிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா? இதில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கால்குலேட் பண்ணுறது இருக்குது, ஸ்லீப் மானிட்டர், ஹார்ட் மானிட்டர், பிபி இருக்குது, SPO2 இருக்குது, ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறது இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் மேப்பில் உங்களுக்கு காட்டிடும், ஓகேவா? எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு காட்டுறோம் ஜிபிஎஸ் வச்சு. இன்கேஸ் ஜிபிஎஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ தட் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அதெல்லாம் வேணாம்னா லொக்கேஷன் ஆஃப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது. ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து அழுத்துனீங்கன்னா வாட்சில் சவுண்டு வரும், கேட்குதா? ஸோ இந்த சவுண்டு தான்.
இந்த சவுண்டு கொஞ்சம் தேடுற மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே. அண்ட் அலாரம் இருக்குது, வேர்ல்ட் கிளாக் இருக்குது, அதுக்கப்புறம் ஷட்டர் இருக்குது. ஷட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த நாய்ஸ் வாட்சில் பார்த்தா அதே தான். உங்கள் ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோனில் கிளிக் பண்ணாமல் நீங்கள் வந்து வாட்ச் வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் நீங்கள் செல்ஃபி ஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, கீழே பட்டன் இருக்குன்னா கிளிக் பண்ணல, சேம் ப்ரொசீஜர். ஃபோனை கொண்டு வந்து எங்கேயாவது வச்சுருங்க, வச்சுட்டு நீங்கள் ஷட்டர் கிளிக் பண்ணுறதுக்கு ஃபோன் கிட்ட போகாமல், இல்லைனா டைம் அந்த 10 செகண்ட்லாம் வைக்காமல் நீங்கள் வாட்சில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு அது ஃபோட்டோ எடுக்கும். தட்ஸ் ஹவ் த ஷட்டர் ஒர்க்ஸ். இதில் இ கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இ கார்டு என்னென்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூபு அது லிங்க்கை வந்து QR கோடை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஜிபே QR கோடை எடுத்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிட்டா யாராச்சும் வராங்க ஸ்கேன் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இ கார்டு ஓப்பன் பண்ணிட்டா அது ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும், யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ தட்ஸ் ஹவ் த இ கார்டு ஒர்க்ஸ். அதுக்கு அடுத்து ஃபேவரட் கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டர் வேணால் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ரிமைண்டர் டு மூவ்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணும், கொஞ்சம் எழுந்திரிச்சு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர்ன்றது வந்து ஒரு லிமிட் வச்சுக்கலாம். 180 BPM வச்சுட்டா அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ட்ரிங்க் வாட்டர் ரிமைண்டரும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அண்டு கடைசியாக வாட்சை கையில் மாட்டிட்டு அதையும் நம்ம எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வரைக்கும் ஸ்பெக்ஸு வாட்ச்சு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணியாச்சு. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஐ செக் அண்ட் ரிவர்ட் யூ பேக். வாட்ச் ஒர்த்தா இல்லையான்னு கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும். இப்போ வரைக்கும் எப்பயும் போல் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது வாட்ச். ஓகேவா, ஸ்ட்ராப்பு நம்ம இப்போ கம்மி பண்ணிடலாம். அது மாற்றிக்கிறதுக்கான ஒரு டூலும் நம்ம பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம வாட்சோட ஸ்ட்ராப்பை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். I'll do it later. பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறது இருக்குது. இது என்னென்னா உள்ளே இருக்க தண்ணியை வெளியே அனுப்பும். ஓகேவா, சவுண்ட் கேட்குதா? ஸோ ஏதாச்சும் தண்ணி இருந்ததுன்னா அந்த சவுண்டு மூலயமா ஸ்பீக்கர்லேருந்து இங்கே கீழே ஸ்பீக்கர் இருக்குல்ல அதுலேருந்து தண்ணியை வெளியே ஸ்ப்ளாஷ் பண்ணிடும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி டேட்டா, பிபிஎம் மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் இதையே செக் பண்ணிக்கும். ஃபைன் மை வாட்ச் இருக்கிற மாதிரி ஃபைன் ஃபோன் இருக்குது. இது அழுத்துனா ஃபோனை கண்டுபிடிக்குதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஸ்லீப் ஆகிடுது. ஓகே ஃபைன், கேட்குது. ஸோ மக்களே, வி கம் டு த கன்க்ளூஷன். வீடியோ இதோட முடியுது. ஏதாச்சும் டவுட்னா வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ மக்களே, இதுலேயே வாட்ஸ்அப் டைப் பண்ணிட்டேன். அவங்க கொடுத்த டூல் வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்தா அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. 1299 ருபீஸ்க்கு வாட்சான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே இல்லையா தான் சொல்லலாம். ஏன்னா 1299 ஒரு 2 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டீல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, அந்த கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அண்ட் எல்லாமே HPO2 ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஒரு ப்ரீமியமான லுக்கும் கொடுக்குது சைட்டு. ஓகேவா, ஸோ வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும். அண்டு அந்த பாக்ஸுக்கு போகிற அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா பிராண்டும் இந்த ப்ரைஸில் ஒரே மாதிரி தான் இருக்குது. தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஆப்வியஸ்லி கிடைக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால அவ்வளோதான் தர முடியும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் see இன் ஃபியூச்சர். இது மாற்றம்னா கண்டிப்பாக அந்த டூல் மட்டும் வச்சு நீங்கள் பண்ண முடியாது. நானே நிறையா கட்டிங் பிளேடு கடப்பாடு நிறைய யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். Instagram ID கீழே கொடுத்துருக்கேன், ADV_AKR. யூ கேன் ஃபாலோ மீ there and ask your questions there too. Bye bye.